محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم الحمد لله அல்லாஹ் இந்த மேலான சபையை கபூல் செய்வான். உண்மையான தௌபாவுடைய ரஹ்மானுடைய தக்வா அடங்கியுள்ள கூட்டத்தில் அல்லாஹ் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்தி பெற்றவர்களாக எங்களை கடைசி நேரத்தில் ஆக்கி அது புரிவானாக. தீனுக்காக தீன ஹயாத்தாக்குறதுக்காக அல்லாஹ் தஆலா எங்கள் முழு ஹயாத்தையும் பாவிப்பான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் உயர்ந்தவன். எல்லா படைப்புகளை விட அவன் மிக தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுடைய உயர்வுக்கு முன்னால் அவனை உயர்த்துவது போன்று, அவனை கண்ணியப்படுத்துவது போல அவனுக்கு விருப்பமானது எதுவுமே. சகோதரர்களே, தீனுடைய ஷரியத்துடைய இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளும் மனிதனுக்கு உயர்த்துவதை அல்லாஹ் உயர்ந்தவன் என்பதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய அடிமை. நான் தராவி கூடுதோம், தயாமலே தோறுவோம், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சுஜூதுகள், அத்துணையும் நாம் சொல்வது சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்றோம். ஒரு சுஜூதுல 3 தடவை சொல்றோம். அப்போ ஒரு ரக்காத்து கிட்டத்தட்ட 6 தடவை சொல்றோம் சுப்ஹான ரப்பியல் அலா. என்ன சொல்றோம்? என்னுடைய இரட்சகர் உயர்ந்தவன், கண்ணியமான, சங்கையான. மஸ்ஜிதுக்கு பேர் ருக்கு செய்கிற இடம், தொழுகிற இடம் இல்லை. மஸ்ஜிதின் பெயரே சுஜூத். இந்த சுஜூதில் நான் நிரூபிக்கிறது அல்லாஹ் மிக உயர்ந்தது. சகோதரர்களே, அல்லாஹ் உயர்த்தினது உயர்ந்தது. அல்லாஹ் மிக உயர்வான். அல்லாஹ் எதை தாழ்த்தினானோ சகோதரர்களே, நாங்கள் உலகமே சேர்ந்து எவ்வளவுதான் உயர்த்த பார்த்தால் அது உயராது, அது கண்ணியமானதாக. ஃபிரௌன் அரண்மனையில் இருந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னான், அன ரப்புகுல் அலா. நாம சுஜூதுல சுப்ஹான ரப்பியல் அலா. கண்ணியமானவர்களே, மனிதனிடத்தில் அவன் இருக்கக்கூடிய எதை வைத்தும் படைத்தவனுக்கு முன்னால் பெருமையோ அகங்காரமோ ஆதிக்கமோ, அது எந்த பெரிய சக்தியாக இருந்தாலும், வல்லரசாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, எந்த துறையிலே முன்னேறி இருந்தாலும் சரி, அன்பார்ந்தவர்களே, படைத்தவனுக்கு முன்னால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது அவனிடத்திலே அடிமைத்தனத்தை தான். அதுக்கு மாற்றமாக ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புகுல்லாஹ், நான் உயர்ந்தேன், நான் கண்ணியமான. அபூஜஹல் சொன்னா எனக்கு தலையை வைக்கவே இல்லாத. ஏன்? தலை மிச்ச பெருமதியான அறிவாளி, மூடாதுல தான். எல்லா மனிதனுடைய அந்த உருவத்தை முடிக்கிறது தலைதான். இல்லைன்னா மூடமா போயிடும். அவ்வளவு பெருமதியான உறுப்புகளை சுமந்த கண்ண கால இதெல்லாம் கொண்டு போய் எப்படி நான் நல்ல வைப்பேன்னு கேட்கும். அபூஜஹலுக்கு என்ன மதிப்பு? சகோதரர்களே, இந்த தராவீஹ்
இந்த ரமதானில, இந்த செயல்களில், இந்த இபாதத்தில், இந்த சக்காத்தில் எங்களுக்கு ரப்பு அல்லாஹ் அவனுக்காக வேண்டிய அடிப்படையை கொடுத்த தன்மையை தந்திக்கிறான். இதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எங்களை மறுமையில இன்ஷா அல்லாஹ் உயர்த்தத்தான், கண்ணியப்படுத்தத்தான். அல்லாஹ்வுக்காக வேண்டிய இவ்வளவு பணியும் அவ்வளவு உயர்ந்த சொத்து அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அந்த நசீபா. எங்களை இந்த பசியாக இருக்கலாம், தாகமாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ரப்புடைய அந்த உபூதியத் ரப்புக்கு முன்னால் அவன் எதிர்ப்பான். இந்த உபூதியத்துக்கு தான் அல்லாஹ் கேட்டான். ஃபிரௌன் எவ்வளவு பேசினா, நாங்க வாகனம் ஓட்டி செல்லும் பொழுது ஏதாவது ஒரு மிருகம் அடிபட்டா, ஒரு நாய்க்குட்டியாக இருக்கலாம், உதச்சிட்டு போகும். இறந்து போன ஒரு நாய், அதுக்கும் மண்ணில் இடமே ஒரு கபர், அதுக்கு ஒரு குழி. ஆனால் ஃபிரௌனுடைய உடம்பை அல்லாஹ் எகிப்துல போனா பார்க்கலாம், கண்ணால பார்த்தோம். சூரா யூனுஸ் தான் சொல்றான். நல்லா விளம்பரம் சகோதரர்களே, வாலிபர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய முன்னுக்கு நான் எப்படி ஆகும்? இதுதான் நோக்கம். அல்லாஹ்வுடைய முன்னுக்கு நான் எப்படி அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறேன்? சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌனுக்கு இருந்த ஆட்டம் என்ன, ஆட்சி என்ன, அதிகாரம் என்ன, டெக்னாலஜி என்ன, எல்லாமே இருந்தது. ஆச்சரியமான ஒரு அதிகாரம் செலுத்தியவன் தான் ஃபிரௌன். அவனுடைய அந்த சர்வஃபிரௌன் அந்த கோட்டைக்குள்ள செல்வோமையானால் இன்றும் இருக்கிறது. அதில் அவன் பாவித்த நறுமணம், அது பிரான்ஸ்ல, பெரிஸ்ல அந்த எழுத்துக்கள் கூட இன்னைக்கு இல்ல. அதை ரிசர்ச் பண்ணி ஒரு பல்கலைக்கழகம் அந்த நறுமணத்தை மட்டும் சொல்றாங்க. அதை செஞ்செடுப்போம்டா உலகத்தில் அது போன்ற ஒரு அத்தர், அது மாதிரி ஒரு செட் உலகத்தை யாருமே பாவிச்சு அவ்வளவு பொறுமதியானதை பாவிச்சு. ஆனால் அவன் அவ்வளவு அதிகாரத்தோடு மனிதன் பெருமை அளிப்பதற்கும் அகங்காரப்படுவதற்கும் எதுவெல்லாம் இருக்கணும் என்று மனிதன் நினைக்கிறானோ உயர்வுக்கு, அது எல்லாமே அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. தங்க தட்டில் தான் உட்காருவான், தங்க கதிரை, அதுவும் இன்றைக்கு வைக்கப்பட்டது. தங்க விசிறி, தங்க செருப்பு. மனிதன் உலகத்தில் இந்த குளோபல் வில்லேஜுக்குள்ள வேகமாக நுழைந்து எதை அடித்தால், எதை அடைந்தால், வாலிபர்களும் ஆண்களும் பெண்களும் சுப்ஹானல்லாஹ் போட்டி போட்டு மனிதன் எதனால் உயரலாம் நினைக்கிறானோ அது எல்லாமே அவனுக்கு. அல்லாஹ் அந்த ஃபிரௌனுக்கு மண்ணுக்குள்ள ஒரு நாய்க்கு கொடுக்கிற ஒரு குழி கூட கொடுக்கல, அப்படியே வெளியே வச்சு. அதனால சகோதரர்களே, இஸ்லாம் தீன் என்றது அது நன்மை இருக்கிறது, அதுல தன்மை இருக்கிறது. இந்த ரெண்டையும் நாம் அடைந்து கொள்வதுதான் ரமலானுடைய நோக்கம் கூட சகோதரர்களே. ஒரு பயான் கூட, ஒரு பயான் கூட நீங்க எவ்வளவு சிறப்பான பயான்கள் கேட்டிருக்கீங்க சகோதரர்களே. இந்த சபையில, இந்த ரமலானில எத்தனை துகர் பயான், எத்தனை தராவி பயான், எவ்வளவு தூரத்திலிருந்து வாரது எல்லாம் நடக்குது. ஏன்? அல்லாஹ் சொல்றான். நாம பேசிக்கொள்வோமே, எவ்வளவு பயான் செஞ்சாலும் இது கொள்ளாத ஒரு வார்த்தை. எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு பயான் செஞ்சாலும், எங்களுடைய வாலிபர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும், எங்களுடைய ஆண்களுக்கு எவ்வளவு சொன்னாலும், எங்களுடைய வாலிமாருக்கு எவ்வளவு சொன்னாலும் அவ்வளவுதான். இந்த வார்த்தை இது அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் பேசுறான். யாரை பார்த்து? ختمَ على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة. சிலருடைய உள்ளங்களை அப்படி நாங்க திருப்பிட்டு சீல் பண்ணி முத்திரையிட்டு இருக்கோம். கண்ணாலே பார்க்கலாம், ஈமான் கூடாது, இஸ்லாம் கூடாது, தக்வா கூடாது, மாற்றம் வராது. காதால எவ்வளவுதான் போனாலும் கல்வொழுக்கிறது. இது சகோதரர்களே ஒரு திருப்பி வைத்திருக்கிற ஒரு பாத்திரத்தை போல. அதுக்கு மேலான ஒரு ஆறே ஓடினாலும்
அதுல எந்த மாற்றத்தையும் பார்க்கல. அதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க, ஆனா ஒரு பாத்திரம் சரியா வைக்கப்பட்டீங்க, ஒரு சின்ன லீக் டெப் லைன்ல ஒரு மணித்தியாலும் ஒரு சொட்டு விழுந்தாலும் எப்படியோ ஒரு நாளைக்கு அந்த பாத்திரம் நிறைய தக்கும். நல்லா பாதுகாக்கணும். நபியை பார்த்தல்லாம் நாங்க பயம் பண்றதில்ல, நபியை பார்த்தல்லாம் சொன்னா உள்ளம் திருப்பப்பட்டு சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு குஃபுரை உள்ளத்தில் சுமந்தவர்களுக்கு நபியே சவாபுன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திருல்லாஹியும், நபியே நீங்க பேசினாலும் நீங்க பயான் செஞ்சாலும் அவர் உள்ளத்தில் எந்த மாற்றம் வரும். அல்லாஹ் பாதுகாப்பான அப்படியான ஒரு நிலைமைகளுக்கு குஃபுருடைய அடையாளமா போய் நிஃபாக்குடைய அடையாளமா போய் இன்னொரு கோர்ஸை பார்த்தா சொல்றான் வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மறுமையின் சிந்தனை, கபருடைய சிந்தனை, ஹஷ்ருடைய சிந்தனை, நரகத்துடைய சிந்தனை, சுவர்க்கத்தின் சிந்தனை. சகோதரர்களே, ஒரு வசனம் போதும். ஒருவர் பயான் ஒரு வசனம் காதுக்கு போய் கல்வத்தோடு மாற்றம். அருமையானவர்களே, 27 தௌபா, 29 தௌபா, திரும்ப 30 பெருநாள் சுபகுக்கு பார்த்தா அதே சப், அதே முறை, அதே பஸார். ரமதான் என்ன செஞ்சீங்க? எத்தனை ரமதான் வாழ்க்கையில் ஒரு மாதம் ரமதான் என்று சொன்னா அருமையானவர்களே, சுமார் 10 மணித்தியாலம் பார்த்தா 300 மணித்தியாலம் ஒரு மாதத்தில் நாங்கள் பசியில் காலத்தில் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ரப்பு ஏன் இந்த ரமதான் தந்தார்? ஏன் இந்த குர்ஆன்? ஏன் இந்த பயான்? ஆக மேன்மையானவர்களே, பிறகு மாறுவோம் நாளை மாறுவோம் அல்ல, இந்த சந்தர்ப்பம் இது என்னை மாற்றும் நிமிடம், அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்கும் நேரம், அல்லாஹ்விடத்திலே தௌபாவை அடையும் நேரம். இது ரமலான். இது போன்ற ஒரு பாக்கியத்தை மனிதனால் காணவே முடியாது. அல்லாஹ்வுடைய கிருபை குணங்கள் மட்டுமா ஃபத்வா வைக்கிறோம். ஹரமைன் ஹரமில் கதீப் முதலாவது வார்த்தை சொன்னாரே, உலகத்துல இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி கூற்று, உலகத்தில் ஆக அதிகமான தௌபாவுடைய ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தில் ஒரு மனிதன் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அடையலன்னா அதுக்கு பின்னால் அவருக்கு வேற வாசலே இல்லை. வாசலே இல்லை. நான் எவ்வளவு அடைந்தேன்? ஏன் எழுத கண்ணியத்துக்குரிய எல்லாரும் நல்லடியார்களே, நான் எதை கொண்டு போறேன்? அல்லாஹ் எனக்கு எதிர்பார்க்கிற மாற்றத்தை நான் எப்ப ஏற்படுத்த போறேன்? மேன்மையானவர்களே, ஷைத்தானை கட்டி அல்லாஹ் சொன்னானே அமல் செய், என்ன பண்றோம்? ஷைத்தானை கட்டிச்சு சொன்னான். நான் எவ்வளவு வந்தோம்? இது நாம தான் யோசிக்கிறோம். ஆக மேன்மையானவர்களே, ஒரு திருடன், அந்த திருடனுக்கு ஊரே பயம். அப்படியான ஒரு திருடன் ஒரு நாள் திருட போற இடத்துல பயானுக்கோ 29க்கோ தராவிக்கோ ஜும்மாக்கோ வரல. அவர் போனது திருடுறது, களவெடுக்க போன மனிதர். களவெடுக்க போன மனிதர் பின்னாலே வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இறந்த களவுல முற்படுறாருக்கு இறங்குறதுக்கு உள்ளாலிருந்து வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சகோதரர், இந்த வீட்டுக்காரர் குர்ஆன் ஓதிக்கொண்டீங்க. திருடன் போதில்லை, எங்கேயோ போற செய்தி. அலம் யக்மினில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ் கேக்குறான் சூரத்துல் ஹதீத்ல. ஈமான் கொண்ட எங்களை பார்த்து தான் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சும் நேரம் இன்னும் வரலையான. என்ன பயப்படுற நேரம் இன்னும் வரலையான்னு படிச்சு அப்போ கேட்கிறான். திருட போனவர்கள் காதுக்கும் கல்லுக்கும் சம்பந்தம் குர்ஆன்
பதிவு, அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் பேசினாங்க. இரவேலே பகலேலே விளங்கினது என்பதே இல்லை. சிலவர்களுக்கு விளங்கும் சொன்னோம். கம்பல வெள்ளத்துல சொன்னாராம், அந்த பகுதியில மஸ்ஜிதில் நீங்க மஷூராக்கள் நடக்கூடிய இன்னும் பள்ளிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறீங்க. வெள்ளத்துக்கு முன்னால காலத்துல ஒரு 2 போர்டு வாங்கிட்டாங்களே, மஷூரா எல்லாருமே சிரிப்பாங்க. சம்பந்தம் இல்லாம போர்டு வாங்க சொல்றது தப்பா? மையத்துக்கு கொண்டு வரது எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க மஷூரா பண்றோம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா? 2 போர்டு வாங்கிட்டாங்களே. நான் ஒரு 10-20 பேருக்கு நீச்சல் பழக்கிக்கிறேன். அவர் ஆத்துல மணலில் இருக்கிறவர். இவர்கிட்ட மஷூரா இது பண்றதே இல்லை. ஆனா நவம்பர் 27ஆம் தேதி கப்பலை கடிச்சு வெள்ளம். அப்பதான் அவர் சொன்னது என்னது விளங்கிச்சு சொல்லுங்க. நூற்றுக்கணக்கான உயிர், நூற்றுக்கணக்கான மக்களை கொண்டு போய் வாழை மரத்தை கட்டி கொண்டு போயிடுச்சு. பழைய பொலிஸ்டி இந்த போர்டு எடுத்து அதை நிரச்சி அதை ஃபிட் பண்ணி இப்படி மிச்ச கஷ்டப்பட்டு தான் ஆமலை செய்திருக்கீங்க. உயிரை பாதுகாத்தீங்க. அவர் சொன்ன என்னன்னா தேவைக்கு உதவும் தயாராக இருக்கும். இது மாதிரிதான் சகோதரர்களுடைய பயணம், ரமதான், உலமாக்கள் வாழதும் பேசுறதும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரசூல் முதலாவது ரசூல் பேசி காதுக்கு போகல, மாற்றத்தை நோக்கி போகல, கேட்டாங்க. ரசூல் பேசினாங்க, அந்த பேச்சை மதிக்கல, கண்ணியப்படுத்தல. அரபு அல்லாஹ் கல்விக்கு தரச்சிட்டாங்க. முழு சமூகம் அளிக்கப்பட்டு படைச்ச நீதிக்கு முன்னால 83 பேர் தான் பாதுகாப்பு. அதனால கண்ணியமானவர்களே, ஒரு காலம் கிடைத்திருக்கிறது, ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் எப்படி ஏற்படுத்துவேன் அதை யோசிக்கிற நேரம் அந்த மனிதர் அந்த வீட்டுக்குள்ள வந்த வசனத்தை காது கெடுத்தாரே, காது கெடுத்ததான் தாமதம். கண்கள் கண்ணீர் சிந்த தொடங்கிச்சு. அப்படியே அது ஆணையாளம் ரப்பே வந்துச்சு நேரம். நான் திருந்துற நேரம் வந்துச்சு. நான் திருந்துற நேரம், யோசிக்கிற நேரம். சுப்ஹானல்லாஹ். அப்படியே இறங்கினார், அழத் தொடங்கினார். மக்கா வரைக்கும் சென்றார். ஒரு திருடர், திருடர்களே பயப்படும் திருடர், ஒரே ஒரு வசனம் பயான் கேட்க வரல, திருட போன இடத்துல அல்லாஹ்வுடைய கலாம், அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ். மக்கால 6 மாதங்கள் அழுகையோட, தவாஃபோட, இபாதத்தோட, திரும்ப மதீனால 6 மாதங்கள், திரும்ப மக்கால மதீனால, மக்கா மதீனாண்டு 40 வருடம் தௌபா. 40 வருடம் அழுகை, 40 வருடம் அழுகை. சகோதரர்களே, ஒரு வசனம் மாற்றியது. இன்னைக்கு முழு குர்ஆனை தெரியும், எந்த சம்பவத்தை எடுத்தாலும் தெரியும். அருமையானவர்களே, எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் அதான் தௌபாட முதல். உள்ளத்தில் ஒரு வரி, உள்ளத்தில் ஒரு அடி, உள்ளத்தில் ஒரு ஏக்கம். அல்லாஹ் இவ்வளவு தந்தான், ரமதான தந்தான், சந்தர்ப்பத்தை தந்தான். நாம் எப்படி அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் யாருக்குமே தௌபாட கதவை மூடினு சொல்லி 70 மைல் விசாரத்துக்கு தௌபா கதவை செய்யலாம். ஒரு வார்த்தையில மன்னிக்க தயாராகிறார். பாகிஸ்தான் ஒரு பாடகர், மியூசிக்லே, இசையிலே தன்னை முழுமையான வாழ்க்கையில பாட்டோடே ஒட்டி கொண்டிருக்கிறார். தொழிலாளி தொலை தெரியாது, புராணோட தெரியாது. அருமையானவர்களே, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் இருந்து ஒரு எக்ரிமெண்ட் அடிச்சு துபாய்க்கு போறாரு. ஒரு வெட்டிங் சாங், அந்த
சாங் எடிட் பண்ணி தயாரிச்சு அதை முடிக்கும் வரையும் வந்துதான் இந்த ரூபாய் 2-3 நாட்கள். காலர் வந்து இது 10-12 மிஸ் கோல் வந்த கோல்ல ஆன்சர் இல்ல, ஒரு மெசேஜ் வந்து இது அவர் அந்த எடிட்டிங் மியூசிக்கல் டீம்ல இருந்த அவருக்கு மிச்சமே உதவியாக இருந்த ஒரு வாலிபர் மௌத்தா போயிட்டார். ஜனாசா செய்தி மையத்துக்கு மிச்ச பேர் மாறுற ஒரு 2-3 நாளைக்கு தலைமையான மாற்றம் இல்லை. சிலவங்க வாப்ப மௌத்தானாலும் ஒரு 2-3 நாளைக்கு ஏதோ ஒரு அசைவி அதோட உள்ளத்துல திரும்ப சாம்பல். கண்ணியமானவர்களே, இவருக்கு இந்த மரண செய்தி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இப்படி ஹெல்தியா இருந்தேன், எந்த நோயுமே இல்லாமல் இருந்த எனக்கு 100% உதவியா இருந்த இந்த வாய்ப்பை கூட்டாளித்தாரே இந்த கூட்டாளி இப்படி நடந்துச்சு. எப்படி இவரை தூங்குடுதீங்க, எனக்கு இப்படி வந்தால் ஏற்கும் புரியுது. தௌபா செய்யலாம், அல்லாஹ்வுக்கு திரும்புறான், மியூசிக் உடைய துறையை விடுறான், சினிமாவுடைய அந்த துறைக்கு தௌபா கொடுத்து உண்மையான தக்குவா அடையணும் என்ற ஆசையில நாட்டுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தீனை வளர்க்கணும், குர்ஆனை பாடமாக்கணும். 100% பாவத்திலே இசையிலே இருளிலே இருந்த ஒரு வாலிபருடைய மரண செய்தி அவரை மாற்றியது. நாங்கள் எத்தனை வயது பகுதியில் வச்சுட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், சிலரோட உள்ள கல்லா போயிட்டு ஈவை இறக்க வைக்காது, தௌபாவும் வராது. சூரத்துல் பக்ரா அல்லாஹ் சொல்றான், உள்ளத்திலே எந்த இறக்கமும் இல்லாமல் மனிதர்களுடைய இறக்கம் இல்லை. நான் பார்க்கிறோம், இஸ்ராயலை பார்க்கலாம் சொல்றேன், யூதர்களை பார்க்கிறோம். பனு இஸ்ராயல் தும்ம கஸத் குலூபுக்கும் மின் பாதி ذلك فهي كالحجارة أو உள்ளம் கல்லை விட கடினமான சோதனை. இந்த தௌபாவும் இல்லை, தக்வாவும் இல்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை. கல்லில் நடக்கிற நல்ல குணம் அந்த 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 மனிதன் உள்ளத்திற்கு வெளியாக கல்லில் இருந்து கூட தண்ணீர் ஊற்றியா. எகிப்தில் உள்ள நைல் நதி தானே உகண்டாலதான் முற்றிருக்கு. 1000 மைலுக்கு நைல் நதி எகிப்திலோடு எகிப்து. அந்த நதி எத்தனை 1000 லட்சக்கணக்கான குடும்பங்களை வாழ வைக்கும். கல்லுக்குள் வாழ்ந்தாங்க. கல்லில் இருந்து ஓச்செடுக்கும் தண்ணீரால் நதியே ஓடுது. அல்லாஹ் சொல்றான், அந்த கல்லை விட சிலவர் உள்ளம் கல்லா கடினமாக அது இறக்கம் நீங்க தௌபாவும் வரா, கண்ணீரும் வரா, கண்ணீரும் வரா. அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ மரண செய்தி, எத்தனையோ கஷ்டங்கள். வெள்ளம் வந்ததே போதும், பெரிய பயம் தேவையில்லை. வெள்ளம் வந்து இல்லங்களை சுத்தம் செய்யிச்சு, உள்ளத்தை சுத்தம் செய்யும். அதே வியாபாரம் 2000 பேருக்கு மஸ்ஜித்ல சமைக்கிறாங்க. நம்மளோட மஹல்லால இன்னைக்கு இப்ப இதுக்கு பின்னால் அடுத்த தௌபாவுக்கு பின்னால சாப்பாடு, அதுக்கு பிறகுதான் தியாகம் இல்லை. ஏழுண்டா எல்லாருக்கும் நியத் வைங்கோ, மஸ்ஜித்ல இருக்கிறோம், சுபஹ் தியாகம் இல்லை வரும். சாப்பிட்டோம், சகல் செஞ்சோம், தௌபா செஞ்சோம், சுபஹுக்கு நெருப்பு கொடுத்தா இந்த 1000 நாள் இப்படி விழிச்சாலும் பேரும். அதனால எல்லாரும் சுபஹுக்கு போவோமா இன்ஷா அல்லாஹ், வாழ்க்கையில சுபஹுக்கு போவோமா இன்ஷா அல்லாஹ். அப்படி மாறுறதுதான் உண்மையிலே மாற்றம். அமலுக்குள்ள கொண்டு நிற்கிறது இல்லை. உண்மையிலே சில 27 ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு சடங்கா போயிருக்கு. நல்லா சாப்பிட்ற சுபஹுக்கு பார்த்தா எதுக்கு தௌபா செஞ்சா? நன்மையை நிப்பாட்டுறது தௌபா செஞ்சா, பாவத்தை நிப்பாட்டுறது தௌபா செஞ்சா. இன்னையோட சுபஹில்லையா அல்லாஹ், அதான் தௌபா. அருமையானவர்களே, ஒரு கல்லு உலகத்துக்கு செய்த நல்லத ஒரு மனிதன் உள்ளம் படுதா போனா அதனால நடக்காது, யோசனை வராது.
மனிதர், இந்த வாலிபர், இந்த நடிகர் ஒரு மரண செய்தி, நண்பனுடைய ஃப்ரெண்டுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரோட ஜனாசா செய்தியை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே டேர்ன் பண்றான். உள்ளம் அடுத்த பக்கம் திரும்புது. 10-15 நாளைக்கு அதே நாளைக்கு பின்னால் மௌத்தா போனவர்கிட்ட ரொம்ப டயர்டா யோசிச்சா, நானும் பேசுறேன், மனைவி பேசுறாரு, அவளை மகன் பேசுறாருன்னு சொல்லி போன் அவுட் பண்ணினா மௌத்தா போனவர் தான் பேசுறேன். அவரே சொல்றாரு, மௌத்தா போனவர் பேசுறார். இவர் மாறினால யார்கிட்ட மையத்தை செய்தி வச்சு அவர் தான் பேசுறார். சொன்னாரே, நீ எங்க உன்னோட மையத்தை நான் தோணுச்சு வாய்க்க, நீ எங்கிறாய்? நான் சும்மா ஒரு பொய்க்கு மெசேஜ் வந்து போட்டேன். என்னது ஒரு பொய் மெசேஜ் வந்து நான் சும்மா கிரியேட் பண்ணி நீ கோல் ஆன்சர் பண்ணல. இவர் தூங்கி கொண்டு ஏமாற்றத்தையும் போட்டு நான் சொல்ல வர விஷயம் உண்மையிலே மௌத்து இல்லை. மரணம் என்ற ஒரு செய்தி எப்படி உள்ளத்துல பட்டதுக்கு பின்னால உண்மையிலே நம்ம மௌத்து இல்லை, பொய்யான செய்தி. இவ்வளவு பெரிய மாற்றம் தான் இன்றைக்கு கூட. நான் நேற்று கூட ஒரு செய்தியை படித்தேன். அல்லாஹ் அச்சம், கண்கள்ல கண்ணீர். உண்மையானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு அச்சமூட்டக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில தத்துவமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் தான். தௌபாக்கு தயாராகிறோம். என்னுடைய உள்ளங்கள் அனைத்தையும் தெரிந்த அல்லாஹ் நிலையில இந்த தௌபா உண்மையான தௌபாவை மனிதன் மேம்படுத்தினான், அவன் தான் உண்மையான நஷ்டம். தௌபால அல்லாஹ் ஏமாற்றினான், அவருக்கு ஒரு நஷ்டவாதி உலகத்தில் இல்லவே. சகோதரர்களே, ரப்புடைய பக்கத்துல 2 தலைப்பு போவாங்க. ஒன்று, செய்யாத அமல செய்வேன், செய்யாத அமல செய்வேன் ஆரம்பிக்கிறது போவாங்க. செஞ்சு கொண்டிருக்கிற பாவத்தை விட்றது தௌபாவுக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் ஒரு வித்தியாசம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் சொல்றோமே வாயால, இதுவும் ஒரு கடமையில் இருக்கு. தௌபாவுக்கு நிபந்தனை, இஸ்திக்ஃபாருக்கு நிபந்தனை. இஸ்திக்ஃபார் அல்லாஹ் விரும்பினா மன்னிக்கலாம், தண்டிக்கலாம். தௌபாவை மனிதன் செஞ்சா கட்டாயமா மன்னிக்கலாம். தௌபாவுக்கு காரணம், தௌபாவுக்கு காரணம் இஸ்திக்ஃபார் மௌத்தா போனவங்களுக்கு செய்யணும். ஜனாசா தொழுகையில தக்பீரை கட்டிவிட்டு நான் சொல்றது மையத்துக்கு இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வலஹு. எங்களை காணாதவங்க, நாங்க கண்டில்லாத ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வந்த மனிதர்கள் இருந்து கியாமத் வரைக்கும் உள்ள மக்களுக்காக வேண்டி ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான் இஸ்திக்ஃபார் செய்யணும். எங்களை தந்தைக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும், மௌத்தா போன உம்மாவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். ஆனால் தௌபா செய்யணும். வலைசத் தௌபா இல்லதீன யாமலுன ஸய்யிஆத். உள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு மகன் ஓதுவார், மகன் ஜனாசா தொழுவார். உள்ள சகோதரர்களே, அன்பானவர்களே, நாங்க செய்யாத நன்மையை ஆரம்பிச்சேதான், நாங்க செய்த பாவத்தை விட்டுறதுதான் வாயால சொல்றதை விட உண்மையான தௌபா. அந்த மனிதர் 40 வருடமா திருச்சி தொழில, இந்த மனிதர் மியூசிக்க விட்டு கலந்து போய் ஹரம்ல 40 வருடம் அல்லாஹ் உயர்த்தினான். லேசா இல்ல. உலகத்தில் உள்ள எல்லா முஹத்திஸ், எல்லா முஃபஸ்ஸிர்கள், இமாம் புகாரி போன்ற பெரும் மேதைகளுடைய உஸ்தாதாக முஅல்லிமாக வேற யாரும் இல்ல. ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி திருச்சத்துக்கு போய் குர்ஆன் ஆயத்து கேட்டார்.
உதவியாக சுபஹானல்லாஹ். எப்படியான ஆச்சரியத்தை யோசிச்சுப்பாங்க. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களோட தௌபா இந்த மஸ்ஜிதுக்கு இருந்து இது போன்ற ஏக்கத்தோடு இருக்குமேயானால் தௌபாவுடைய நிபந்தனை பாவத்தில் இது கலர்றது. தௌபாவுடைய நிபந்தனை கை சேதம் துடிக்கிறது. எங்களோட பாவத்துக்கு உண்மையிலே இன்னொருத்தரால் தௌபா செய்யலாம், இஸ்திக்ஃபார் தான் செய்யலாம். இமாம் ஒரு நாமி பருவம் அது எங்களை இஸ்திக்ஃபார். ஆனால் ஓட உள்ளத்துக்கு நான் இதை கலர்றையாங்களா கலர்ச்சியாங்களா அந்த ஏக்கம் அந்த துடிப்பு ஒரு உள்ளத்துக்கு வரணும். ஒவ்வொரு வாலிபர் உள்ளத்திலையும் ஒவ்வொரு மனிதர் உள்ளத்திலையும் தௌபா எத்தனை தடவை செய்யலாம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் இஸ்திக்ஃபார். அருமையானவர்களே, நாங்கள் முடிவெடுக்கிறோம். ஏன் இந்த நேரம் இஸ்திக்ஃபார் நேரமா தௌபா நேரம்? ஷைத்தான் தௌபா செய்யல ஒரு தடவை கூட ஷைத்தான் ஒரு தவறு செஞ்சானே அந்த தவறுக்கு தௌபா செய்ய. நாங்களும் பாவத்துக்கு தௌபான வாசலுக்குள்ள வரலன்னா ஷைத்தானோட கூட்டாளி. ஷைத்தான் டிகிற பெருமை சொன்னேன் நான். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இதை உடைக்கிறதா தௌபா. எனக்கு ஒன்றும் இல்லையா என்ன நீ தப்பு செஞ்சுக்கொள்ளலாம் ஏங்க ஏக்கத்தான் தௌபா. அதனால் எங்களை வாழ்க்கை ஒரு நாடகம் போல ரமதான் வந்தா தொழுகிற திருப்போட்டி. அல்லாஹ் பாதுகாக்கணும். இபாதத்தில் சரி இபாதத் உலகத்திலே அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு தொழுகை உள்ள வாழ்க்கையில முகத்திலிருந்து வெளிச்சம் எடுத்து, வியாபாரத்திலிருந்து பறக்கத்தை எடுத்து, வீட்டுக்குள்ளிருந்து நிம்மதி எடுத்து, சுபஹானல்லாஹ் உடம்பிலிருந்து ஆரோக்கியத்தை எடுத்து அல்லாஹ் சொல்லி உலகத்திலே தண்டனான். ஜகாத்துக்கு மஹ்ஷர் மைதானத்தில் ஆரம்பிச்சுவாங்க. கேள்வி கணக்கு ஆரம்பிக்க முன்னாலே ஜகாத்துடைய தண்டனை. ஜகாத் கொடுக்க வேண்டும். 50,000 வருஷத்துக்கு ஹதீஸ் வருகிறது. அவர்கள் பொருட்களை பதுக்கி காய்ச்சி நெருப்பால் காய்த்து சூடேற்றி அதை கேள்வி கணக்கு முடியும் வரைக்கும் அதாவது கொடுக்கப்பட்டு கொண்டே சகோதரர்களே, சினாவுக்குரிய தௌபா இல்லைன்னா 6 விதமான பயங்கரமான சோதனைகள் எல்லாம் முகத்தில் இருக்கிற சிரிப்பு, வாழ்க்கையில் இருக்கிற பரக்கத், சக்கராத்ல கனிமா, இந்த 3 வரா. அதனால யோசனையோடு ஆக சகோதரர் மேன்மையானவர்களே, உண்மையிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நடந்துச்சு இல்லாம. ஆனா உண்மையான ஒரு மூமியினுடைய அடையாளம் பாவத்துக்கு பின்னால நடக்கிற தௌபா தான் சொல்லுவோம். அவர் உண்மையான மூமினா இல்லையா? பாவம் நடக்கல. அருமையானவர்களே, ரமலான் அல்லாஹ் தந்தான் ஈமான் உள்ளவர்களுக்கு. நோன்பு வந்து தக்வாவுக்கு போய் நிற்கும். தக்வா உள்ள ஒரு மனிதர்கிட்ட தௌபா எப்படி ஒரு படத்துல 2 பக்கம் இருக்குமோ, தக்வாவும் தௌபாவும் அப்படி. தக்வா வந்தா தௌபா,
தௌபா வந்தா தக்குவா. ரெண்டு பிரிக்கிறார். 5000 நோட்ல ஒரு பகுதி பிரித்தாகி செல்லுபடியாக. தௌபா இல்லாத தக்குவா ஒன்று இல்லை. நாம தக்குவாவை அடங்கிக்கிறோம்டா, நோம்பு எங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிறீங்களா, நோம்பு எங்களை மாற்றிக்கிறீங்களா சகோதரர்களே, ஒரு மாத அவகாசத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து துஆ அன்பு நபியிலே சாபம். ஆமீன். தௌபா செய்யாதவர்களுக்கு தக்வா அடையாதவர்களுக்கு சொல்லல சகோதரர்களே, ரூஹோட ஒற்ற அடுக்குகள் தான் பாலம். ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல் கூட தான் வரலாம். டாக்டர்கிட்ட சும்மா போனா, நடந்து போனா, உட்கார்ந்தா செக் பண்ணி பார்த்து சொன்னார் டாக்டர் டாக்டர் கலெக்டர் உங்களுக்கு நடக்கும் அப்படி தூக்கி வீழ்ச்சியாக வச்சார். நடக்கிறோம் 20 லட்சம் சல்லிக்கு ஸ்ரீவினிக்கே சல்லில்லாத மனிதர் டாக்டர் போனவர். டாக்டர் வார்த்தையில ஈமான் நம்பிக்கை வந்துச்சு. மனைவி அழுகிறா, பிள்ளைகள் அழுகிறா, கூட்டாளிமார் வாரா, ஒண்ணு யோசிக்குவார். 2 நாள் நாம பார்த்துக் கொள்வோம். சுபஹானல்லாஹ். ஸ்ரீவினுக்கு வசதி இல்லாம போனவரே 25 லட்சம் சல்லியை சேர்த்து 4 நாள்ல பொக்கை கலட்டி கொண்டே வாழ்க்கைய திரும்ப வாழ்வதற்காக வேண்டி வந்து சேர்ந்தார். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். நீங்க இந்த நோயோட, இந்த பாவத்தோட, இந்த தன்மைகளோட, இந்த பொக்குகளை உடைக்காம மௌத்து வந்தா சொர்க்கம் முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல் ரமதான் இந்த ப்ளூ கலரும் கசரு கலரும் தன்மை மாறணும். தன்மை மாறும். உலகத்தில் வைத்தியர்கள் வைத்தியம் செய்வாங்க, 1.5 கோடி 2 கோடி செலவாகும். இந்தியாவுக்கு போவாங்க, சிங்கப்பூருக்கு போவாங்க. சகோதரர்களே, நோயாளி வந்து சேருவார். சில நேரம் மருந்து சரிப்பட்டிக்காது, ஆபரேஷன் சக்சஸ் ஆகிக்காது. சமீபத்தில் மதுசார் சாஜித் தம்பி சல்மான் என்று தலசீமியா நோய்க்கு 1.5 கோடி பணம் சேர்த்தார். நாங்களும் சேர்த்தார். 8 வயசுக்குள்ள சல்லிய சேர்த்து உமா ஆப்பா எல்லாரும் போனோம். ஒரு பிள்ளைக்கு நோய் கட்டாயம் செலவழிக்கும். நோயாளி யார் சரி கேட்டா கொடுக்காம இல்லாதீங்க. ஒரு உயிரை பாதுகாத்த நன்மை. உண்மையிலே ஒரு ஊர் கஷ்டப்பட்டு நாட்டில் எத்தனையோ பேர் உதவி செஞ்சு போய் மாஷா அல்லாஹ் 6 மாசம் இந்தியா நோயை குணப்படுத்தி வாரா. ஊர்ல சந்தோஷம், வீட்டுல சந்தோஷம். ஹாஸ்பிட்டல் அந்த ஏர்போர்ட் வாரத்திலிருந்தே மெசேஜ்கள் எந்தெந்த ஃபேஸ்புக்ல அங்க யாரெல்லாம் பணங்கள் சேர்த்தினாங்களோ எல்லாரும் தேங்க்ஸ் பண்ணி மாஷா அல்லாஹ் உள்ள சந்தோஷமா திரும்பி வந்துட்டார். மதரசால பாசம் பெற்றிருக்கிறார். பட்டம் எடுக்கிற வருஷம் பரீட்சை நடந்து அவரோட நியத்து வச்சாரே, என் தம்பியை நான் பட்டப்படிப்பு நிகழ்வுல தான் சந்திக்கும். என் சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு ஸ்டேஜ்ல என் தம்பியை கூட்டி கொண்டு போய் தண்ணில தான் நினைக்கணும். அங்கே தான் முசாஃபா செய்யணும். அவர் போகல வீட்டு. நான் சொன்ன போயிட்டு பார்த்துட்டு வாங்க, போகல. அந்த சாட்சியத்துக்கு அந்த ஆணின் மகன் பாடம் பார்த்து கொண்டீங்க, குர்ஆன் ஓதி கொண்டீங்க, தஃசீர் படிச்சு கொண்டீங்க. பரீட்சை, ஆணின் பரீட்சை, பட்ட பரீட்சை. திடீர்னு கோல் வந்தது, தம்பி மௌத். 6 மாதத்துக்கு முன்னால சந்திச்ச தம்பிய ஆரோக்கியத்தோட ஸ்டேஜ்ல சந்திக்க ஆசைப்பட்டவர் 1.5 கோடி செலவழித்து செஞ்ச ட்ரீட்மெண்ட் சக்சஸ். இது உலகத்துல வைத்தியர்கள் செய்ய வைத்தியம். தபீப் மார் எங்கட நபி ஹபீபுன் தான், தபீபுன் தான். அன்பு நபி தௌபாவை பார்த்து சொன்னாங்க. அன்பு நபி முஸ்அப் பின் உமைருக்கு ஒரு தொலை கொடுத்தார். மர்சத் என்ற வாலிபர்
உள்ளத்தில் நோய் இருந்தவர், அல்லாஹ்வை நம்பாம இருந்தவர், அவருடைய உலக்க உடைச்சாம மக்காவுக்கு போனா தக்குவா உள்ளத்தில் இருந்துச்சு. பழைய தொடர்புடைய அந்த பெண்மணி வாரா, என்னுடன் ஒரு இரவை கழித்து விட்டு போ, நான் சும்மா விடுறேன். மக்கள் இருந்து முஸ்லிம்களை அடைச்சு வச்சு அவரை ரகசியமா போய் தூக்கி கொண்டு வாழ்ந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க. நல்ல உடம்புல பலமுள்ளவர். ஆனால் அன்பார்ந்த வாலிபர்களே, உம்மக்கு தெரியா, வாப்புக்கு தெரியா, நானுக்கு தெரியா, ஊருக்கு தெரியா, கடன் கடந்திருக்கிறோம். படைச்சவன் அல்லாஹ்வுக்கு தெரியும். தக்வா அது ஒரு பிளட் ப்ரூஃப் போல. குண்டை துடைக்கூடாது, பிளட் ப்ரூஃப் வர விடாது. ரமலானுடைய தக்வா பாவத்துக்கு வர விடாது. பந்தா தௌபா சொன்னால் முடியாது. வருஷத்தை மாத்திரம் சொல்றேன். நபியுடைய மருந்து, ஹபீபுடைய மருந்து, தபீபுடைய மருந்து, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்து தான். சுப்ஹானல்லாஹ். நெருங்குகிற பாவத்தை திரும்ப பாவத்துக்கு சொன்னார், முடியாது. கவனமா கேளு. கிழங்கு பைக்கு பைக்கு வரும், சிறு போனா வருமா? வராது. அதனால வாழ்க்கை பிடிக்கும். சரி, மறுசதுங்கிற வாலிபருக்கு முன்னால ரகசியமா ஒரு இரவினுடைய பாவம் கிடைக்குது. ஜாஹிலியா காலத்துல தொடர்பாக இருந்த பெண்மணி சொன்னா, முடியாது, நான் உன்னோடு உறவு வைத்துக் கொள்வதாக நான் முஷ்ரிக்கை மணக்க முடியாது. இந்த தொடர்பு பாவம். உள்ளத்துல வெளிச்சம் வந்துட்டு இருட்டு விளங்குது, நஜீஸ் விளங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாங்க, முஷ்ரிக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய வசனம் விளங்குது, வலா தன்கிஹுல் முஷ்ரிகீன் வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுமின்ன. மூமின் இல்லாத ஒரு காஃபிரான முஷ்ரிக்கான பெண்ணை ஒரு மூமினுக்கு கணக்கேடாதே, குடும்பம் நடத்தேடாதே. படைச்ச ரப்புடைய தௌபாவுடைய அப்ப அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு டாக்டர் ஆபரேஷனுக்கு பின்னால சிலதை பாவிக்கலாம், பாவிக்க கூடாது, 6 மாசம் பெட் ரெஸ்ட் இருக்கணும் இப்படின்னு சொன்னது போலதான். கண்ணியமானவர்களே, தீன்ல ஒரு நோபை காண்போம், ஒரு தௌபாவை செய்வோம். அதுக்கு பின்னால நாம் அல்லாஹ்வோட செஞ்ச அந்த எக்ரிமெண்ட்ல, அந்த தௌபால நாம் உறுதியாக ஒரு சாமி திருடுறா, திருட்டு வேலை அந்த முழு உடம்பை நரகத்துக்கு கொண்டு போகும். திருட்டுக்குரிய தௌபா கையை வெட்டப்பட்டுச்சு.
கை விழுந்தது. விழுந்த கையை பார்த்து சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நீ என்ன நரகத்துக்கு கொண்டு போய் பார்த்தாய், வேற யாரும் இல்லை. கை இந்த அளவு வெட்டப்பட்டிருக்கு. கீழே விழுந்த துண்டு. சஹாபாக்களோட தௌபா, எங்களோட தௌபா நடிப்பா நாடகம். விழுந்த கையை பார்த்து, வெட்டப்பட்ட துண்டை பார்த்து, ஒரு விரல் அல்ல 5 விரல்களோடு மணிக்கட்டு வரைக்கும் வெட்டப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ரஹ்மத். அருமையானவர்களே, விழுந்திருக்கும் கையை பார்த்து சொல்லுகிறார்கள், கை துண்டை பார்த்து, நீ என்ன நரகத்துக்கு கொண்டு போய் பார்த்தாய், நீ என்னை நரகினுள் அழைத்து செல்ல பார்த்தாய், அல்லாஹ் உன்னை விட்டு உன்னை பார்த்தாய், அல்லாஹ் உன்னை விட்டு உன்னை பார்த்தாய். இப்படித்தான் தக்குவாதாரிகளுடைய தௌபா. உண்மையான அல்லாஹ்வுடைய அச்சம் பாவத்திலிருந்து தன்னை கலட்டியா ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் பாவமான நிலைமையில தௌபா இல்லாத மௌத்து உலகத்தில் ஆக நஷ்டமான மௌத்து. ரமதான் மாதத்தில் 2 வாலிபர்கள் நோம்பும் படல்ல, கடைசி 10 படல்ல, தௌபாவும் படல்ல, குடிக்கிறதை விடல, ட்ரக்ஸ், போதை வசதி, ஹோட்டல் எடுத்துக்கொண்டு வாராம பைக்ல ஃபேஸ் டு ஃபேஸ் செல்ஃப்ல பட்டு 2 பேரும் மௌத். அந்த மையத்தை தூக்கின ஆடி சொல்றாரு, மையத்திலிருந்து சாராய வாசம் வருகிறது. பார்த்த வாலிபர்களே, மௌத்து சொல்லிட்டு வர அல்லாஹ் மௌத்துக்குரிய வரைவிலக்கணத்தை, தவணையை, தௌபாவுக்குரிய தவணையை மௌத்தோடு சேர்க்கிறார். மௌத்தோடு சேர்க்கிறார். ஃப்ளைட்ல போகலாம். 1 வருஷமாக இல்லை, இந்தியாவில் ஒரு ஃப்ளைட் 243-45 பேசஞ்சர்ஸ். லண்டன், கனடா ஒரு ஃப்ளைட். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு பாதுகாப்பான நாட்டுக்கு போனவங்க பிரயாணம் எப்படி முடியும்? அன்பார்ந்த வாலிபர்களே, எத்தனை நண்பர்களை நாம் கொண்டு போய் வெளியிட்டோம். தௌபாவுக்குரிய வாய்ப்பு கிடைத்திருக்குமா, கிடைத்திருக்காதா? இந்த ரப்பு அல்லாஹ் இந்த ரமலான்ல லைலத்துல் கத்ராகவும் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்போட இந்த 29வது நாளே அல்லாஹ்வின் மாளிகையிலே நமக்கு பேர வச்சிருக்கிறான். என்னுடைய ஏக்கம் எப்படி ஆகும்? என்னுடைய தௌபா எப்படி இருக்கணும்? அன்புக்குரிய எல்லாரோட நல்லடியாருடைய வாய்ப்புகளை தவறிக்கிற போல நஷ்டவாடி உலகத்திலே யாருமே இல்லை. இப்போ சொன்னாரே, நான் நாளைக்கு காலையில தௌபா செய்வேன். சதூபு கதர் ஃபனாம ஃபமாத்த வலவேஸ்த. சின்னொரு கருத்து, தௌபா நாளைக்கு செய்வேன், நாளைக்கு தக்வா அடைவேன். தூங்கினா எலும்பு பாக்கியம் அவருக்கு கிடைக்கல. சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அதே கட்டில மௌத்தாவில்லை. பிரபுக்களை இடப்படும் கண்டியில இந்த 27ஆம் தேதி 27 பேர் வீட்டில் வச்சு மௌத்து வந்து நம்பிக்கை எல்லோருக்கும் நீதி. சகோதரர்களே, ஆனா வீடே மக்பராவாக யாருக்காவது யோசனை வருமா? பெரிய பெரிய வீடுகள், நல்ல மக்கள். உண்மையிலே அன்பார்ந்த வாலிபர்களே, இரவு போனோட, பாவத்தோட, பணத்தோட, மதுவோட, மாதுவோட, பாவத்தோட தூங்குறோம். மௌத்து வந்தா தௌபா இல்லாத ஷஹாதத்துடைய அந்தஸ்து இந்த மையத்துக்கு கிடைக்காது. ஈமான் இல்லாத மௌத்து தான் போதையோட மௌத்து. ஈமான் இல்லாத மௌத்து தான் ஜினாவுடைய மௌத்து. ஈமான் இல்லாத மௌத்து தான் ரிபாவை விடாத மௌத்து.
அல்லாஹ் பார்த்தான். ஒரு மூமினுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தில் வர மூர்த்தி நஷ்டமே இல்லை. ஷஹாதத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான உள்ளத்தோட தௌபாவோட தக்வாவோட தண்ணிக்குள்ள நெருப்புக்குள்ள ஃப்ளைட்ல சகோதரர்களே கடல் கடந்து பறக்காதீங்க. பாவம் பறந்திருக்கும், உறவுகள் அங்கு யாரும் இல்லை. அப்படியான எத்தனையோ நாடுகள் இருக்குது. சீப்பா டிக்கெட் கிடைக்கும், ஒன்னு அரைவல் விசா கிடைக்கும். பாவத்தை நாடி மனைவிக்கு தெரியும், மகளுக்கு தெரியும், உறவுக்கு தெரியும், படைச்சவனுக்கு தெரியும். மௌத்து அந்த கட்டில வருண்டா, மௌத்து தௌபாவுக்கு வாய்ப்பில்லாம வருண்டா. சரதாசனான ஒரு மூமினுக்கு வரக்கூடிய ஷஹாதத், ஒரு மூமினுக்கு அனர்த்தத்தில, தண்ணீர, வெள்ளத்தில, மண்ணில வரக்கூடிய மௌத்திற்கு தானே அந்த மரணம், அந்த வலி. மண்ணுக்குள்ள விழுந்துட்டான், வீட்டு அப்படியே மண்ணோடிச்சு, பிரச்சனை. சரதாசன் சொன்னாங்க, வெளியிலே எவ்வளவு பாரமான மௌத்தாக இருந்தாலும், வெளியிலே எவ்வளவு பாரமான மௌத்தாக இருந்தாலும் ஒரு எறும்பு கடிக்கும் வலி கூட தக்வாவுடைய உண்மைக்கு வரக்கூடிய இந்த ஷஹாதத்துல மூத்துல வராதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கு ஒரு தௌபாவை தக்வாவை நசீபாக்கும். அடைஞ்சோம்னா அடைஞ்சோம்னா அன்பாக அல்லாஹ் நல்லடியாகவே நாட தௌபாவுக்கு அல்லாஹ் பகுதி, அல்லாஹ் பகுதி இதை சரி செய்யறதா தௌபா. இதை பிடிச்சு கொண்டிருக்கிறது இல்லை, பாவத்திலிருந்து கலர்றதா தௌபா. 1,24,000 சஹாபாக்களும் சராசரியாக உலகத்தில் ஆகப்பெரிய பாவம் இணை வைத்த பிரிந்து கலந்தவர். சராசரியா அல்லாஹ் எல்லாரும் எவ்வளவு உயர்த்தினார். அதே மாதிரி தௌபால கடைசி நிபந்தனை பார்க்கும். அல்லாஹ்வுடைய பகுதி போக அடுத்தது உடையது இன்னொருத்தர மகளோட படைப்பினங்கள்ல யாருக்காவது ஏதாவது ஒரு அநியாயம் நடந்திருக்குமேயானால், ஒரு ஏமாற்றம் நடந்திருக்குமேயானால், அருமையான சகோதரர்களே, அந்த ஏமாற்றத்துக்குரிய, அந்த அநியாயத்துக்குரிய, அந்த போலி ஃபேக் ஃபைல், போலியா செஞ்சு வழக்குல வெத்தின ஃபைல திருப்பி கொடு. கஷ்டமானதான் தௌபா கபூலாகும். அநியாயம் அநியாயம் ஒரு மூவிக்கு இருக்கவே இல்லை. எப்படி இருட்டு வெளிச்சம் கொண்டு செய்தாலோ தக்குவாவோட அநியாயம் செய்றார், அநியாயம் செய்றார். அதனாலதான் 2ஆம் படியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார், தௌபாவுக்கு போக முன்னால அல்லாஹ்வுடைய பகுதியை பார்க்கிறது போல ஒவ்வொருவரும் தாய் தந்தையுடைய பகுதியை பார்க்கணும். உம்மை வாப்பா, உம்மை நெருப்போட மகன் பேசி 6 மாதம் காத்தாங்குடி எல்டர்ஸ் ஹோம்ல உள்ள கல்லாவுக்கு 2 வகை. ஒன்று கண்ணீர், கண்ணீர் இல்லை, இபாதத்து இல்லை. அடுத்தது அடியார்களோட இறக்கவில்லை. இந்த ரமதானுக்கு முன்னால் ஒரு ஜனாசா 8 பிள்ளைகளுடைய உம்மா, 8 பிள்ளைகளுடைய உம்மா. ஸ்ரீலங்கால நடந்த செய்தி. ஒரு புள்ள கூட 8 மகன்மார்கள 8 பிள்ளைகள், ஒரு புள்ள கூட உம்மட மையத்துக்குள்ள கூட போகல. தாத்தா முடியே சொன்னான். அங்க ஒரு எல்டர்ஸ் ஹோம் முஸ்லிம்களுக்கு ஒரு முதியோர் இல்லை. தாய் தந்தையை ஒதுக்குவதே சகோதரர்களே, உண்மையிலே அந்த தாய் தந்தையை உள்ளத்தை குளிரச் செய்யாத வரையில தௌபாட வாசல் எல்லாம் கொடுக்கணும், சக்கராத்த கலிமான வாசல் எல்லாம் கொடுக்கணும். ரமதான் எவ்வளவு மகிழ்ச்சி, தௌபா இல்லாமல் வெளியே போகக்கூடாது. 2ஆம் படியில உம்மை வாப்பாவும் ரமதான கண்ணியமாக பாருங்க.
மதிப்போட அவங்களோட உள்ளத்தை புளிச்சிட்டு அவங்களுக்கு வேதனையை கொடுத்துட்டு சகோதரர்களே ரூபாவை எதிர்பார்க்கிறது அநியாயம். தாய் தந்தைக்கு செய்த அநியாயம் அல்லது யாருக்கு செய்த அநியாயமாக இருந்தால் மனைவிக்கு செய்த அநியாயம், உறவுகளுக்கு செய்த அநியாயம், ஏமாற்றம், சகராத்ம நாம தட்டும் கடிமா உண்டாகும். ஒருத்தர் வியாபாரத்தில் சாமான் இருக்கிற தட்டோட அடுத்தது என்ன செய்யறாரு? தூசியை, கல்லை, மண்ணை கொஞ்சம் சேர்த்து இருப்பார். சகோதரர்களே, சில வேளை இபாதத்தில் ஒரு மனிதன் மேலிடத்துக்கு போயிடுவான். ஆனா மற்றவங்கள ஹக்கில அநியாயம் இல்லை, அது அவருக்கு ஒரு பாரமாக வேண்டாம். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் செய்கிறார்கள். குர்ஆனுக்கு ஹரக்கத் வச்சவர், குர்ஆனுக்கு ஹரக்கத் வச்சவர் தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். நான் ஓதுறோம் லேசா, இந்த ஹரக்கத்தை வைக்க போய்த்தா ஓதும். அருமையானவர்களே, உலகத்தில் அவர் செஞ்ச அநியாயம் இதுதானே. உலமாக்கள் எழுதலாம அவருடைய அநியாயத்தை ஒரு தட்டிலையும் மற்ற எல்லோரும் செய்யக்கூடிய அநியாயத்தை மறுதட்டில் வச்சா அவனுடைய அநியாயம் தான் அதிகமாக, அவனுடைய அநியாயம்தான் பாரமாக சொல்லும். ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓடுவான் தஹஜ்ஜுத். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அல்லாஹ்வுடைய பகுதி, இபாதத்துடைய பகுதி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கொலை செஞ்சது யாரு? முன்சஃப்ல நின்ற முனாஃபிக். சகோதரர்களே, எங்கட ஹஜ்ஜி, எங்கட நோன்பு, எங்கட ஜகாத், எங்கட நிர்வாகம், எங்கட குர்ஆன், எங்கட திலாவத் மற்ற அடியார்களுடைய அநியாயத்துக்கு திரையாக அமைந்துவிடக் கூடாது. எங்களுடைய வியாபாரம் அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுறார். உலகத்தில அநியாயத்தில் முதலிடத்தில் பள்ளிக்குள்ள வாரத வந்து பஸாரில தராசில என்ன சாமான் தங்கமாய்க்கலாம், தேவையாய்க்கலாம், மாணிக்க கல்லாய்க்கலாம், ஒரு ஷோட்டிங் சைக்கிள் இறைச்சி ஷோட்டிங்ஸ் வாயில உள்ளுக்கு பார்த்தா சகோதர சோயா. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தங்கத்துல நிறுவையில சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் சொல்றாரே, கலிமா சொல்லுங்கோன்னு சொல்ல அவர் வாயில கலிமா வருவதில்லை, கலிமா தடுக்குதுன்றாரே, தராசி தட்டுப்படுதுன்றாரே. தராசில செஞ்ச அநியாயம் சக்கராத்த வெளியாகும். கலிமா வருவதில்லை, தடுக்குது. எப்படி ஜகாத்துக்கு மஹ்ஷர் மைதானத்துல தண்டனை ஆரம்பிச்சிருவோம், மற்றவங்களுக்கு செய்த அநியாயத்துல, குறிப்பா தாய் தந்தைக்கு உலகத்திலே அல்லாஹ் காட்டப்படுவோம். உலகத்திலே ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அநியாயத்தினுடைய விடிவை அல்லாஹ் யாருக்கு என்ன அநியாயம் செய்தாலும் சரி அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் சோதனைகளை இறக்கிட்டு தௌபாவை ஞாபகம். சொந்த தாத்தா தங்கச்சி ஒரு மரத்துக்கு 10 வருஷம் வளர்ந்து பேசினான், 10 நோம்பு பிடிச்சிப்பான், எத்தனையோ தௌபா செஞ்சிருப்பான். ஆனா தாத்தா தங்கச்சி வளர்க்க நிற்கிறான். லீலத்துல் கத்ர் இரவுலே மன்னிப்பில்ல, உள்ளத்துல குரோதத்தை வச்சு கொண்டு பிடிவாதமாக நான் அவரை மன்னிக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். மண் வந்து ஆறு வந்து எல்லாம் அரிசியும் போயிடுச்சு. அதே மரத்துக்கு சண்டை, மரம் காத்தடிப்பட்டு அப்படியே உட்புற விழுகுது. சகோதரிய வீட்டு கூரையில 10 வருஷம் வளர்ந்து பேசினான். திருத்தேலா, விட்டு கொடுக்கேலா. மரம் விழுந்தது போல இறக்கப்படுது. அதை தாத்தனை தலையில விழுந்திருந்தான், கட்டி பிடிச்சோன்னு மாமக்கா செய்யலாம். அருமையானவர்களே, எங்கள் உள்ளத்தில்
இந்த மாதத்தில் வந்த நோன்புகள் எங்களுக்குள்ள ஏழு உறவோட ஏழு தாய் தந்தையோட அருமையானவர்களே அநியாயத்திலே அவனுடைய பதுவாவுக்கு அந்த காரணமாகும்டா நிச்சயமாக அதே விஷயம் எங்களோட பரம்பரையிலிருந்து எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளோட இருக்கும். அல்லாஹ் பார்த்தா அநியாயம் ஒரு நாளும் தூங்கா. பெரிய பெரிய நாடுகள் அழைக்கலாம், வல்லரசுகள் அழைக்கலாம், எட்டம் நீக்கலாம், அப்பாவி பலஸ்தீன் மக்கள் அழைக்கலாம். நாங்களும் எங்கிறோம் எங்கே அல்லாஹ் அநியாயத்துக்கு பதில் சொல்லலாம் ஒரு நாளும் அல்லாஹ் விடலாம். அப்பாவி மனைவிமார்கள் தலாக்கில, அப்பாவி மனைவிமார்கள் அடியில, அப்பாவி மனைவிமார்களுக்கு உச்சி கற்றது, அப்பாவி மனைவிமார உம்மட வேலைக்காரி போல அந்த கண்ணீரி தானே அது ஒரு எட்டம் மாறி அணு மாறி அல்லாத பார்வை அந்த கண்ணீர் அருமையான அல்லாத நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்களை எங்கேயோ கொண்டு போயிட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டு ஒரு மனைவி கணவன் சித்தப்படி சொன்னான். மனைவி கணவன் அடிவான் வாயால் பிரச்சனை. கணவன் மனைவியோட எந்த இறக்கம் காட்ட கொண்டார். ஒரு நாள் அடிச்ச அடியில மௌத்தம் மையத் சுப்ஹானல்லாஹ். பார்த்தா அந்த ஜனாசா அடிச்சு செத்து போயிட்டான். இது எப்படி தப்புறது? ஒருத்தர் மசூரா கேட்கிறார், என்ன செய்யறது? ஏன் கையால் அடிச்சேன், மனைவி மூத்தா போயிட்டான், மனைவி மூத்தா போயிட்டான். இது மறைக்கணும். இல்லைன்னா சகோதரர்கள் வந்து எண்ணெய் கொண்டு கொடுத்துவாங்க, ஊராக்கள் சேர்ந்து எண்ணெய் வளர்த்துவாங்க. அவர் சொன்னாரு, சிலர் வாயால குழி வெட்டுவாங்க. மண்வெட்டியால் வெற்றக்கூடிய விட இன்னொருத்தர வாழ்க்கைக்கு வாயால வெற்ற குழி தானே இதுக்கு பெரிய தோட்டாய். வாயால குழி வெற்றும். அவர் சொன்னார், சின்ன விஷயம். ரோட்ல போற ஒரு வாலிபரை கொலை செஞ்சு உன மனைவியோட குழந்தை வச்சு மையத்தோட மையத்தோடு கேட்டா சொல்லி காணக்கூடாத காட்சியை கண்டே கொண்டேன். நல்ல ஆலோசனை கொடுத்தார். சிலவங்க நல்ல மக்கள் ஆலோசனைகளை கொடுப்பான். ஆலோசனை செஞ்சார். ரோட்ல போற வாலிபர் கொலை செய்யப்பட்டு மையத்தோட வச்சுட்டார். 2 மையத்தோட வந்த விளக்கம் சொன்னார். பெரிய அநியாயம். வாயால அந்த பெண்ணுக்கு அவதூறு சொல்லி அநியாயமா அந்த பெண்ணுக்கு இட்டு கட்டி செஞ்ச தவறுன்னு சொல்லி மையத்தோட இன்னொரு மையம். யாரும் மையம் நடக்கிறது கூட போகல. ஆலோசனை சொன்னாரு, ஒரு வாலிபரை கொண்டு இந்த மையத்தோட சேர்த்துப்பான்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னாரு, பாப்பா ஒரு மையத்துக்கு பதிலாக 2 மையத்து ஓண்ட ஆலோசனை கேட்டா இப்படி செஞ்சேன், புதைச்சுக்குவோம் வாய். வந்தா வந்து பார்த்தா யார் சொன்னாரோ வாலிபரை கொண்டே மனைவியோட சேர்த்திடுன்னு சொல்லி கொல்லப்பட்டுகிற வாலிபர் வேறு யாரும் அல்ல, அந்த மசூரா சொன்னாரே, வாயால குடி வச்சினாரே, அவரோட சொந்த மகன். அநியாயம் செஞ்சார், அநியாயத்தை சொல்லிக் கொடுத்தார், அல்லாஹ் கொடுத்தார். அதனால கண்ணியமானவர்களே, தௌபான இந்த 2 பகுதியை வச்சு அல்லாஹ் பக்கம் திரும்புவோம். அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னிக்க போதுமானவன். நாங்கள் தான் இதை கருத்தணும். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வாய்ப்பை தந்தான். இதுவரைக்கும் கொண்டு வந்து வைத்தான். இதிலே சில விஷயங்களை கேட்டோம். அல்லாஹ் பக்கம் முழுமையாக திரும்புவோம். அல்லாஹ் இன்னைக்கு உங்களை கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். الحمد لله رب
سيدنا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث. يا الله சங்கிரானவனே, உண்மையிலான ரமலானுடைய மாதத்தில் இவ்வளவு நாளும் நோன்பு நோற்றவர்களாக, தராவீஹ் தொழுதவர்களாக, லைலத்துல் கத்ரை தேடியவர்களாக யா அல்லாஹ் உன்னுடைய மாளிகையில இந்த நன்றிசீல வைத்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே, அன்பானவனே, கிருபையாளனே, நீதான் தௌபாவுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீதான் மன்னிப்புக்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துல அனைத்து ரகசியங்களையும் நீ விளங்கியிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுடைய இரவு உனக்கு தெரியும் யா அல்லாஹ், எங்களுடைய பகலும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு அருள் புரிவாயாக, எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக, எங்களை மன்னிச்சு அருள் புரிவாயாக. இரக்கமுள்ளவனே, எங்களுடைய மேலான தௌஃபீக்கில மேலான ரஹ்மத்தில எல்லாரையும் சேர்த்துக் கொள்வாயாக. இரக்கமுள்ளவனே, யா அல்லாஹ் எங்களுடைய ரகசியங்களை நீ அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுடைய சிறிய பாவங்களை நீ தெரிந்திருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுடைய ரகசியங்களை உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்களுடைய இரவுகள் எப்படி கழிவுகள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்களுடைய பகல்கள் எப்படி கழிவுகள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நீ அனைத்துக்கும் போதுமானவன். நீ தான் எங்களை ஆளக்கூடியவன். ஹயாத்தையும் மௌத்தையும் உண்டகையில் வச்சிருக்கிறாய். எங்களுக்கு மன்னிப்பை தராமைகளுக்கு நீங்கள் அனுப்பினாய் யா அல்லாஹ். எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக, நன்மைகளை கபூஷிப்பாயாக, இந்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் ஒவ்வொரு உறுப்பும் உன்னுடைய பாக்கியம் யா அல்லாஹ். கண்ணத்தை உனக்கு கண்ணால மாற்றம் சொல்கிறோம் யா அல்லாஹ். காதத்தை உனக்கு காதால மாற்றம் சொல்கிறோம் யா அல்லாஹ். நாவத்தை உனக்கு நாவால மாற்றம் சொல்கிறோம் யா அல்லாஹ். கைகளை உனக்கு கைகளால மாற்றம் சொல்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்கிறத உறுப்புகள் நாளை தேவத்தில் இருக்கிறா பேசுகிறா அல்லாஹ். அந்த நரக நெருப்புக்கு நாம் ஆளாக வேண்டி வரும் ரஹ்மானே, நெருப்புகளால தாங்கியதை அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, அன்பாளனே, திருப்தியாளனே, எத்தனையோ பேரை மன்னித்து சொர்க்கவாதிகளாக மாற்றிருக்கிறாய் அல்லாஹ். எங்களை மன்னிச்சு எங்களுடைய முழுவத்தை தந்து எங்கள் உறுப்புகளை சுத்தமாக்கி தருவாயாக. அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் தௌபாவுடைய சந்தர்ப்பங்களை காட்டி தருவாயாக. பாவங்களோட மௌத்து தந்திராதே அல்லாஹ். கெட்ட மௌத்து தந்திராதே அல்லாஹ். கனிமா இல்லாத மௌத்து தந்திராதே அல்லாஹ். என்னென்ன பாவங்கள் என்னென்ன தவறுகள் என் வாழ்க்கையில மறைந்திருக்கிறதோ அனைத்தையும் உனக்கு முன்னால இந்த தனிமையான நேரத்துல, இந்த இருளான நேரத்துல, இந்த மேலான சுமையான ரமலானுடைய கடைசி நேரத்துல ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னிடத்தில் மகத்துவம் அடைகிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்தில் பாவங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்தில் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு கொடுப்பாயாக, எங்களுக்கு உண்மையான தௌபாவை தந்துடுவாயாக. இரக்கமுள்ளவனே, எங்களை மன்னிச்சு கொடுப்பாயாக. இரக்கம் காட்டுகிறா, எத்தனை பேருக்கு இரக்கம் காட்டுகிறாயா? இந்த ஹிதாயத் ஒரு ஆயத்தை கேட்டு மாற்றிருக்கிறாயா? இந்த குழந்தை நம்முடைய அறிவை கொடுத்து வந்தவங்களை நீ சொந்தமாக காட்டிருக்கிறாயா? லட்சக்கணக்கான சகாபாக்களுக்கு தௌபாவை சம்பாக்கி அத்தனை பேருக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? எங்களுக்கு மன்னிப்பு தந்துடுவாயாக, எங்களுக்கு தௌபாவை தந்துடுவாயாக. உள்ளங்கள் உள்ள மறுக்கிறாயா? கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றையா? சக்கராத்துடைய பிடி பயங்கரமானது ரஹ்மானே, கபருடைய தண்ணீர் பயங்கரமானது யா அல்லாஹ். அந்த நரக நெருப்புக்கு உடம்பை ஹராமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த நெருப்பு இருக்கிறால் எரிகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த நெருப்பு எங்கள் உடம்பை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு அந்த உடம்பை ஹராமாக்கிடுவாயாக. நரக நெருப்பு எங்களுக்கு ஹராமாக்கிடுவாயாக. நரக நெருப்பு எங்களுக்கு ஹராமாக்கிறியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எந்தெந்த பாவங்கள் ரகசியமானது, எந்தெந்த பாவங்கள் நரகத்துக்கு கொடுக்கிறோம், எந்தெந்த பாவங்களோட கோபத்தை சமாளிச்சுக்கிறோம், அப்படியான ரகசியமான தனிமையான எல்லா பாவங்களையும் தௌபா செய்வோம். எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்வோம். நாம சொல்றீங்க தௌபாட வார்த்தையை கபூல் செய்வோம். எங்களை மன்னிப்பான இடத்தில் திரும்பினாலே அல்லாஹ். நாயனே, இரக்கமுள்ளவனே, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நீயே போதுமானவனே அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்கின்ற நாங்கள் எங்கே போனாலும் மன்னிப்பில்லையா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்கின்ற எங்களுக்கு எங்கேயுமே மன்னிப்பு தர வேற யாரும் இல்லையா அல்லாஹ். நீ உனக்கு மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறேன்னு சொன்னீங்களா அல்லாஹ். நீங்கள் அதனால் மன்னிச்சு அனுப்பிடுவாயாக. எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. இந்த தாய்த்தத்தை மாறுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்ம கபராளிகள் யாரெல்லாம் கபராளிகளாக அவனை கபரில் சொர்க்கத்தின் பூஜையாக்கி கொடுத்து
இந்த ஆமீன பரக்கத்தினால இந்த துஆவுடைய பரக்கத்தினால அவங்களை சொர்க்கவாதி ஆக்கிடுவாயாக. நான ரமலான்ல சொர்க்கவாதி ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு கலிமாவை பாடமாக்க வச்சுவாங்க யா அல்லாஹ். எங்களை குர்ஆனோட விளக்கிடுவாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நோம்புடைய மாதத்துடைய கண்ணியத்தின் உள்ளத்தை உட்கார வச்சுவாங்க யா அல்லாஹ். கண்ணியப்படுத்தி ஒன்னு அறிமுகம் செஞ்சவங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்க எங்களுக்கு முன்னால் உள்ளத்துக்கு வந்துட்டாங்க யா அல்லாஹ். தாய் தந்தை மாதிரி இறக்கம் காட்டக்கூடிய அன்பாளனே யா அல்லாஹ் அவங்க எவ்வளோ இறக்கம் காட்டி சின்னோடு கஷ்டப்பட்டாலும் அவங்க தூங்காம இருந்தாங்க யா அல்லாஹ். எத்தனையோ இரவுகள் எங்களுக்காக வேண்டி விழிச்சாங்க யா அல்லாஹ். அந்த தாய் தந்தை நீ கருள் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்களை மன்னிப்பாயாக, சொர்க்கவாதி ஆக்குவாயாக. தாயை விட அன்பானே, தந்தையை விட கண்ணையானே யா அல்லாஹ். இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கக்கூடிய சாட்சி சொல்றோம் யா அல்லாஹ். எங்களை துறப்பழக்கினோம் என்ற வாப்பா, என்னுடைய உம்மா, எங்களுக்கு மூத்தா போன உஸ்தாத் மார்கள் நல்லவர்கள் யா அல்லாஹ் அவங்கள பிள்ளைகளை வெளிச்சமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பு இல்லாம அவங்க கஷ்டப்படுத்தினாரே யா அல்லாஹ். சின்னோரு கட்டமல்ல, சின்னோரு காய்ச்சல்ல, கொஞ்சம் இரவையில சத்தம் போட்டாலும் இதோ ஒழுக்கிற்காக வேண்டி தியாகம் செய்திருப்பார். கடவுளை நிம்மதியாக்கி வைப்பாயாக. ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து கொடுப்பாயாக. யாரா சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து கொடுப்பாயாக. இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ் அவங்க நஷ்டவாதியாகி, அவங்க குற்றவாளியாகி, நாங்க சொர்க்கவாதியானாலும் எங்களுக்கு திருப்தி யா அல்லாஹ். நாளை சொர்க்கத்துல எப்படி வீட்டோட சந்தோஷமா இருந்தோமோ, முகாப்போடு இருந்தோமோ, சொர்க்கத்திலே மலே மாறி அந்த முகாப்போட தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ கல்யாணங்கள் உருவாக்கினாம பெற்றாங்களா, எத்தனையோ சந்தோஷங்கள் உருவாக்கினாம பெற்றாங்களா. நாளை வறுமையில தண்ணியை குடிக்கும் பொழுது அன்பு நபியை கையாள எங்களுக்கு அப்போ புகற்றுவாயாக. இந்த சகோதர சகோதரிகளுக்கு புகற்றுவாயாக. இந்த மௌத்தா போன உறவுகளுக்கு புகற்றுவாயாக. இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் அர்ஷுகிறார் நிகழ்த்த தருவாயாக. யா அல்லாஹ் மன்னிப்பு தருவாயாக. யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் தாராளி வாக்களிச்சுவாயாக. நோம்பு பிடிச்சிருக்கிற யார் என்ற வாசகத்தை யா அல்லாஹ், யார் என்ற வாசகத்தை யா அல்லாஹ். யா அல்லாஹ் இவ்வளவு நாள் பசியிலிருந்து உனக்காக வேண்டிய அல்லாஹ், தாகத்திலிருந்து உனக்காக வேண்டிய அல்லாஹ், பிடிச்ச நோம்புகளை கபூல் செஞ்சிடுவாயாக. பிடிச்ச நோம்புகளை கபூல் செஞ்சிடுவாயாக. தொழுத தராவீகளை கபூல் செஞ்சிடுவாயாக. செஞ்ச தௌபாக்களை கபூல் செஞ்சிடுவாயாக. கொடுத்த சக்காத்துகளை கபூல் செஞ்சிடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை வச்சுள்ள கண்களை குளிர செஞ்சிடுவாயாக. யா அல்லாஹ் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்கிறோம் யா அல்லாஹ். முகத்துல கரிபூசிய பிள்ளைகளை ஆக்கிடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிட்ட பிள்ளைகளை ஆக்கிடாது யா அல்லாஹ். எத்தனையோ உமாவுடைய ஜனாசாவை கூட சில பிள்ளைகள் தொழுகிறாங்க இல்லை யா அல்லாஹ். அப்படியே அந்த பிள்ளைகளை ஆக்கிடாதே. இரக்கமுள்ளவனே, இந்த பிள்ளைகளுக்கு நீ ஆயுள் கொடுப்பாயாக. எக்ஸிடென்ட்களை விட்டு பாதுகாப்பாயாக. பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. கடன்களை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ கையே நினைச்சிடாதே யா அல்லாஹ். பாப்பாயாக. எத்தனையோ சிறியவர்கள் ஏங்குறாங்க யா அல்லாஹ். உம்மாவுக்காக வேண்டி ஏங்குறாங்க யா அல்லாஹ். உம்மாவுக்காக வேண்டி ஏங்குறாங்க யா அல்லாஹ். அதே மாதிரி பெற்றோர்களை பாரு யா அல்லாஹ். எத்தனையோ தந்தைமார்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி ஏங்குறாங்க யா அல்லாஹ். கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ். கஷ்டப்படுறோம் யா அல்லாஹ். இந்த பிள்ளைகளை சொர்க்கவாதி ஆக்கிடுவாயாக. ஈமான பறிச்சிடாதே யா அல்லாஹ். குஃப்ர கொடுத்துடாதே யா அல்லாஹ். தக்வாவை கொடுத்துடுவாயாக. ஈமான் அவனுடைய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. இரக்கமுள்ளவனே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. யாச்சை கையேந்து வச்சிடாதே யா அல்லாஹ். தொட்டு சொல்ல கொடுப்பாயாக. நல்ல அறிவு கொடுப்பாயாக. நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பாயாக. எங்களுக்கு வாக்கு அடைஞ்சு கொண்ட பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. இந்த பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயாக. நல்ல பொருத்தமான திருமண உறவுகளை ஏற்படுத்தி தருவாயாக. எதிர்காலத்தை வெளிச்சமாக்கி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ பிள்ளைகள் போதை வஸ்துவோட சம்பந்தப்பட்ட நேராக யா அல்லாஹ் அந்த ஏக்கத்தை விட்டு பாதுகாத்துருவாயாக. பிள்ளைகள் அந்த மாதிரியான பாவங்களிலிருந்து பாதுகாத்துருவாயாக. கெட்ட பழக்கங்களிலிருந்து பாதுகாத்துருவாயாக. உமாப்பா அவமதிக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளாக்கிறாதே யா அல்லாஹ். எங்கள் உள்ளங்களை நெருப்பிடிக்கிற பிள்ளைகளாக்கிறாதே யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எங்களையும் எங்கள் பரம்பரைகளை நீமானோட வாழ வைத்திருவாயாக. ஈமான புரிச்சிடாதே. இரக்கமுள்ளவனே, ரமலான்ல கெஞ்சுறோம் யா அல்லாஹ்.
என்று சொல்லிடுவாயாக. ஒரு ஏழாம் செஞ்சிரியாங்களா, ஒரு ஏழாம் செஞ்சிரியாங்களா, ஒரு ஏழாம் செஞ்சிரியாங்களா. எல்லா பாவத்தையும் மன்னிச்சதாக சொல்லிடுவாயாக, எங்களை மன்னிச்சதாக சொல்லிடுவாங்களா. எல்லாத்தையும் நன்மையாக தருவாயாக. பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நன்மைகளாக பாவங்களை மாற்றித்தாயாக. உள்ளவனே வைத்துள்ளவர்கள் காட்டினவனே அதை சொல்றது உன்னை பார்க்க தௌஃபீக் செய்வாயாக, உன்னை சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக, உன்னுடைய ஜியாரத் தருவாயாக, உன்னுடைய லிகாத் தருவாயாக, உன்னுடைய லிகாத் தருவாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் யா அல்லாஹ் இவ்வளவு நாள் நோவு பிடிச்சதுக்காக தந்தாங்க, ஹஜ்ஜுல்லா சுஜூதுக்காக வேண்டி தந்தாங்க. எல்லாத்தையும் இஹ்லாஸ தந்து நாளைய வருகையில அன்பு நபியில கையை பிடிச்சவர்களாக கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்தில் நுழைகிற மேலான பாக்கியத்துக்குரியவர்கள் விரும்புவாயாக. கபூல் செய்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் தௌபாவை அங்கீகரிச்சாயா அல்லாஹ். யா
யாரை இந்த இடத்துல எங்களை ஒவ்வொரு உட்பாடு நாங்கள் செஞ்சு அவர்களை நினைச்சு பார்க்கிறோம். நாங்கள் தனிமையாக கெஞ்சிரோம், மனம் உடைஞ்சு கெஞ்சிரோம், பாவத்திலிருந்து கலர்ற உறுதியோட கெஞ்சிரோம், தௌபாவை தருவாயின்ற நம்பிக்கையோடு கெஞ்சிரோம். தந்திரியா உண்மையான தௌபாவை தந்துடுவாயாக, பாவத்தின்களை கலச்சி வச்சிருவாயாக. யார் எங்க எந்த இடத்துல என்னென்ன தவறு செஞ்சாலே உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். யாருன்னா நீ எங்களை மன்னிச்சுடுவாயா, எங்களை மன்னிச்சுடுவாயா, எங்களுக்கு முகம் பார்த்துடுவாயா, எங்களை இறக்கப்பட்டுடுவாயா. உண்மையான எங்கள் தௌபாவை ரசிப்பாக்கியானா யாமின் சத்தங்களை கேட்கிறாயா, நீங்கள் பக்கத்தில் கேட்கிறாயா, ஒவ்வொருத்தருக்கும் எழுதி தந்துடுவீங்களா? நவீன உமர்ச்சியாங்களா? எத்தனை இரவுகளுக்காக வேண்டிய அழுது நவீன உமர்ச்சியாங்களா? பசியிலிருந்து உமர்த்தியாங்களா? கல்லடி வாங்கின ஹபீபியாங்களா? கஷ்டப்பட்ட ஹபீபியாங்களா? ரஹ்மத்துல் ஆலமீன் யாங்களா? எங்களுக்காக வேண்டி இறக்கப்பட்டவங்க யாங்களா? எங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிச்சவங்க யாங்களா? நாங்கள் பாவத்தோட போனா எங்களை நம்பி பதறுவாங்க யாங்களா? எங்களை மன்னிச்சே அனுப்புவாயாக, பாவங்களை சுத்தமாக்கியே அனுப்புவாயாக, சொர்க்கவாதியாக்கி நபியை சந்திக்க வைப்பாயாக, அன்பு நபியை ஷஃபாத்துக்குரியவர்களாக வைப்பாயாக, அந்த நபியோட வாழ்க்கையை எடுத்து தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஏங்கினாங்க யா அல்லாஹ், சக்கராத்திலே ஏங்கின நபி யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டி கெஞ்சின நபி யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டி மன்னிப்புக்கு வாதாடின நபி யா அல்லாஹ். அந்த பரக்கத்தினால நபியுடைய பரக்கத்தினால எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். சின்ன
பிள்ளைகள் தண்ணி குடிக்கிற இடத்துல வம்சம் போட்டுட்டாங்க யா அல்லாஹ். கேவலமா கொலை செய்யறாங்க யா அல்லாஹ். பாவமாக்காம கொண்டு குடிக்கிறாங்க யா அல்லாஹ். எங்க பிள்ளைகள் நாங்க தாங்க மாட்டோம் யா அல்லாஹ். பிள்ளையோட மையத்துக்கு கபன் இல்லாம உமாக்குமா உம்மோட மையத்தை வச்சு கொண்டு ரத்தம் மேல தேய்ச்சி நிலையிற பிள்ளைகள் இந்த காட்சிகளை மாற்றுவாயாக. இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு தந்து இந்த யூத சக்திகளை இந்த பூமியிலிருந்து அகற்றுவாயாக. பைத்துல் மக்திஸிலிருந்து அகற்றுவாயாக. இந்த மொத்த ஆமீன கபூல் செஞ்சு அந்த நாட்டை மீட்சி தந்ததை யா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய நாடுகளை பாதுகாப்பாயாக. எங்களோட தோட்டம் தொழில வரக்கச் செய்வாயாக. இந்த ஊர்ல நாட்டுல மக்களுக்கு நிம்மதியை தருவாயாக. முஸ்லிம்களை சுபிட்சமா வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் நல்லது செஞ்சுட்டு கபரானியா போன முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில வரக்கச் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுகளை ரவுது பண்ணினவங்க, காணியை கொடுத்தவங்க, மதரசாக்களை கொடுத்தவங்க, மதரசா காணிகளை கொடுத்தவங்க, ஆலிம் உலமாக்களை முயற்சி செய்யறவங்க அத்தனை பேருக்கு ரஹ்மத் செய்வாயாக. இஸ்லாத்தை வளர்க்கிற கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. இஸ்லாத்தை அழிக்கிற கூட்டத்தை ஆக்கிடாதே அல்லாஹ். இஸ்லாத்துக்கு துரோகம் செஞ்சவங்களை ஆக்கிடாதே அல்லாஹ். ஈமான பரிச்ச மௌத்த தந்திராதே யா அல்லாஹ். பெற்ற மௌத்த தந்திராதே யா அல்லாஹ். கேவலமான மௌத்த தந்திராதே யா அல்லாஹ். பயங்கரமான மோசமான மௌத்த தந்திராதே யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு அருள் புரிவாயாக. தௌபாவோட எங்களை வாழ வச்சிருவாயாக. தக்வாவோட எங்களை வாழ வைத்திருவாயாக. யாரை இருந்த சிந்தப்பட்ட காலம் எதிர்காலத்தை வெளிச்சமாக்கிடுவாயாக. இந்த பிள்ளைகள் அனாதைகளாக்கிறாதே யா அல்லாஹ். பாப்பமாருக்கு நீண்ட ஆயுளத்தை தெரியா அல்லாஹ். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்கணும் யா அல்லாஹ். இந்த பிள்ளைகள் ஹாஃபிகளாகவும் யா அல்லாஹ், தாயிகளாகவும் யா அல்லாஹ், முத்தகீங்களாகவும் யா அல்லாஹ், முஃலிஸ்களாகவும் யா அல்லாஹ், துறை சார்ந்தவர்களாகவும் யா அல்லாஹ். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் வெளிச்சமாக்கி இருப்பாயாக. இந்த நாட்டுக்கு வரக்கச் செய்யா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு வரக்கச் செய்யா அல்லாஹ். கடலில்லாத தோட்டங்களில் வரக்கச் செய்ய வியாபாரங்களாக்கி தருவாயாக. யாரைகளுக்கு மனைவிமார்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. இஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க, வேலைகளை செய்யறாங்க. இதில் அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக சொர்க்கத்தை வாழ வைப்பாயாக. சொர்க்கம் தகுதிகளை கொடுத்து தாயாரா. நாங்கள் சொர்க்கத்தில் எங்களை புள்ள நரகவாதியாக இடப்படாயாரா. எங்களை புள்ள சொர்க்கத்தில் நாங்கள் நரகவாதியாக இடப்படாயாரா. எங்களை மன்னிச்சு கபோஷிக்குவாயாக. ரமலான நீதி அங்கீகரித்து உண்மையான முறையில் வரவேற்று வழியெடுத்து பொருட்களாக்கி வைப்பாயாக. அன்பு நபிகளை பதுவாவிற்கு பாதுகாத்து உண்மையான தௌபாவோடு இரவாகிதாக்கி தந்துடுவாயாக. மன்னிப்பு இரவாகிதாக்கி தந்துடுவாயாக. சுண்ணாமிகளை கபூல் செய்வாயாக. ஓதின குர்ஆன்களை கபூல் செய்வாயாக. கொடுத்த சதகாக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உண்மையான தௌபாவோடு எல்லாம் கபூல் செஞ்சு உண்மையான மன்னிப்பு புரியவங்களை அவங்களோட சந்திக்கிற பாக்கியத்தை ஒரு நாளை மறுமையில நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய இமாம்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். மௌதிகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ். நிர்வாகிகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ். மஹல்லா வாசிகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த வாலிபர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த வாலிபருக்கு இன்னும் வரக்கச் செய்வாயாக. நீண்ட ஆயுத நசீபாக்குவாயாக. இதில் யாரெல்லாம் உதவியாகிறாங்களோ, உன்னுடைய மாளிகையை கட்டி பாதுகாக்கிறாங்களோ, உன்னுடைய மாளிகையை அழகாக்க முயற்சி செய்கிறாங்களோ அத்தனை பேரும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எல்லா விதமான திடீர் ஆபத்துகளை விட்டு பாதுகாத்துவாயாக. கஷ்டங்கள் ஆகிறதை விட்டு பாதுகாப்பாயாக. கஷ்டங்கள் வாழத்தை விட்டு பாதுகாப்பாயாக. துவாக்கள் அனைத்தையும் கபூல் செய்வாயாக. மன்னிப்போடு இந்த துவாக்களை அங்கீகரிப்பாயாக. எனக்கு பாவ மன்னிப்பு தந்தைகளாக இந்த ஆக்கி வச்சிருவாயாக. உண்மையான தௌபாவுக்குரியவங்களை எல்லாரையும் ஆக்கி வச்சிருவாயாக. சின்னவன கையை இருக்கிறாமையானா, வாலிபர்கள் கையை இருக்கிறாமையானா, தாய் தந்தைமார்கள் கையை இருக்கிறாமையானா, மூத்தவன கையை இருக்கிறாமையானா, எங்களை கைகள் கைகளா தச்சுகிறாரையானா. உண்மையான தௌபாவுக்குரிய கைகளாக்கி வைப்பாயாக. மன்னிப்புக்குரிய கைகளாக்கி வைப்பாயாக. எத்தனை லட்சம் பேரை மன்னிச்சாயோ அதே கூட்டத்தில் இணை சேர்ப்பாயாக. இந்த நேரத்திற்கு எழுதுவாயாக. நரகம் ஹராமான கூட்டத்தில் நான் ஒவ்வொருத்தரும் இருக்கிறேன்னு சொல்லி யா அல்லாஹ் ஆமீன் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு நரக விடுதலை தந்துடுவாயாக. நரக விடுதலை தந்துடுவாயாக. சொர்க்கத்துக்கு சந்தோஷமா வரணும் யா அல்லாஹ். உன்னை பார்க்கணும் யா அல்லாஹ். உன்னை துஆத்தை கேட்கணும் யா அல்லாஹ். அன்பு நபியோடு சேர்ந்து வரணும் யா அல்லாஹ். அதுக்கு இரவாக அப்படி ஒரு முடிவெடுக்கிற இரவாக இந்த தௌபாவுக்கு இரவாக மன்னிப்புக்கு இரவாக துஆக்களாக கபூல் செய்து ஏற்றுக்கொள்ளலாமே.